ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்ப இந்த என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, நம்ம வந்து குரூப் 4 கவுன்சிலிங்ல இருக்க டிபார்ட்மெண்ட்ஸோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் பார்த்துட்டு இருக்க போறோம். லாஸ்ட் வீடியோ வந்து விஏஓ பார்த்தோம். இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, ரெவென்யூ பார்க்க போறோம். ரெவென்யூ அப்படிங்கும்போது நமக்கு வருவாய் துறை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட ஒர்க் நேச்சர் அப்படின்னு நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்க பில் பாஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா? ஏன்னா வருவாய் அப்படின்றதுனால மேக்ஸிமம் சேலரி பில் இல்லாட்டி வெல்ஃபேர் சம்மந்தமா இருக்கிறது, இல்ல அந்த மாதிரி ஏதாவது வர பில் வந்து நம்ம பாஸ் பண்ற மாரி வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதான் ஒர்க் நேச்சர். நெக்ஸ்ட் டைமிங் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மேக்ஸிமம் 10 டூ 5:30, 5:45 அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா பட் ரெவென்யூல வந்து மேக்ஸிமம் வந்து டைம் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு. அக்யூரேட்டா நம்ம சொல்ல முடியாது. மேக்ஸிமம் வந்து 6 அபோவ் அந்த மாரி தான் ஆகும். மேக்ஸிமம் வந்து 6 டூ 7 அப்படி வச்சுக்கோங்க. நம்ம ஒர்க் நேச்சர் அப்படின்னா இது வந்து ரொம்ப முக்கியமானது அப்படின்னா பிஆர்ன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா பர்சனலா நம்ம வந்து இன்னைக்கு நமக்கு ஏதாவது ஒர்க் வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து நோட் பண்ற மாரி ஒரு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நமக்கு ஏதாவது லெட்டர் வந்துச்சு அப்படின்னா அது பண்ற மாதிரி. ஸோ நமக்கு இன்னைக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்ட்டு நீங்க வந்து மெயின்டெயின் பண்ற மாதிரி இருக்கும். பர்சனலா நம்ம இன்னைக்கு என்ன ஒர்க் பண்ணோம் அப்படின்னு சொல்லி மெயின்டெயின் பண்ணுவோம். ரெவென்யூல அது வந்து ஒரு மெயினா சொல்லுவாங்க. 3 ஒன் வந்து ப்ரொமோஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஜேஏவா போய் ஜாயின் பண்றோம். அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் ஆறோம். அசிஸ்டன்ட் வந்து 3 இயர்ஸ் ஆர் 3 டூ 5 இயர்ஸ் வரும். நெக்ஸ்ட் அசிஸ்டன்ட்டுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ரெவென்யூ இன்ஸ்பெக்டர் ஆவீங்க. இது ஒரு 5 இயர்ஸ்ல வரும் உங்களுக்கு ரெவென்யூ இன்ஸ்பெக்டர் அப்படின்றது. ரெவென்யூ இன்ஸ்பெக்டருக்கு அப்புறம் நமக்கு டெப்டி தாசில்தார் ஆவோம் நம்ம. அதுக்கப்புறம் இது வந்து ஒரு 10 இயர்ஸ்ல வரும் நமக்கு. அகைன் ஒரு 10 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து நீங்க தாசில்தாரா போவீங்க ஃப்ரெண்ட்ஸ். தாசில்தார் ஆனதுக்கப்புறம் டெப்டி கலெக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்டிஓ அப்படின்னு சொல்லுவாங்க. டெப்டி கலெக்டர்னு வச்சுக்கோங்க. இதுவும் வந்து இதாகும். இதே வந்து நீங்க வந்து இயர்லியரா இப்ப நம்ம வந்து இது பண்ணிட்டோம் அப்படின்னா, இப்ப நமக்கு சர்வீஸ் நெறைய இருக்கு அப்படின்னா, நம்ம வந்து டெப்டி கலெக்டரா நம்ம வந்து எண்ட் ஆகுற வரைக்கும், அதாவது நம்ம வந்து கரெக்ட்டா வந்து நம்ம சர்வீஸ் முடியும்போது நம்ம டெப்டி கலெக்டரா கூட ஆகி முடியலாம் ஃப்ரெண்ட்ஸ். விஏஓ கம்பேர் பண்ணும்போது நமக்கு ரெவென்யூல வந்து உங்களுக்கு சீக்கிரமாவே ப்ரொமோஷன் வந்துரும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் அப்படின்னா வந்து விஏஓல வந்து 8 இயர்ஸ் ஆகும். மேக்ஸிமம் இது வந்து 3 டூ 5 இயர்ஸ் மேக்ஸிமம் வந்து 3 இயர்ஸ்லயே நமக்கு நெறைய இடத்துல கிடைக்கும் உங்களுக்கு ப்ரொமோஷன். ஸோ மேக்ஸிமம் வந்து நமக்கு விஏஓ கம்பேர் பண்ணும்போது ரெவென்யூல வந்து ப்ரொமோஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப குயிக்கா இருக்கும் அப்படின்னு சொல்றோம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து இது வந்து எப்படி வந்து ஒர்க் லோட் இருக்கும் அப்படின்றனால சாட்டர்டே, சண்டே லீவா இருக்குமா அப்படின்னா, கம்பல்சரி சாட்டர்டே, சண்டே லீவா இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். ஆல்டர்னேட் வீக்ஸ் தான் நமக்கு லீவ் வரும். இப்போ வந்து ஒரு சாட்டர்டே இருந்துச்சுன்னா, ஒரு சாட்டர்டே இருக்காது. ஸோ அந்த மாதிரி தான் நமக்கு ஆல்டர்னேட் லீவ்ஸ் தான் நமக்கு வரும். லீவுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அண்ட் தென் லீவ் வந்து நான் விஏஓ எப்படி சொன்னேன், நான் 4 டேஸ், 5 டேஸ் எடுக்கிறதுனா கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்ற மாரி, ரெவென்யூலயுமே நம்ம லீவ் அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு இருக்கும். நமக்கு உடனே லீவ் கிடைச்சிராது. நெக்ஸ்ட் வந்து இதுலயும் டிபார்ட்மெண்ட் எக்ஸாம்ஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு. இதுலயுமே நமக்கு டிபார்ட்மெண்ட் எக்ஸாம்ஸ் இருக்கும். நீங்க அத இது பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நமக்கு வந்து ஃபர்தரா வந்து படிக்கிறதுக்கு டைம் கிடைக்குமா? ஃபர்தர் எக்ஸாம்ஸ்க்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து, நீங்க டைம் மேனேஜ் பண்றத வச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். ஏன் அப்படின்னா வந்து, கரெக்ட்டா வந்து நமக்கு இந்த நேரம் தான் முடிஞ்சிரும் ஒர்க் அப்படின்னு சொல்ல முடியாது. மேக்ஸிமம் வந்து நமக்கு வந்து இப்போ வந்து இன்கேஸ் வந்து இப்போ வந்து வீக்லி 5 டேஸ் நீங்க ஒர்க் பண்றீங்க. இல்லாட்டி 6 டேஸ் ஒர்க் பண்றீங்க அப்படின்னா, டெய்லியுமே உங்களுக்கு 6:30 அந்த மாரி ஆயிருது அப்படின்னா, நீங்க எப்படி ஷெட்யூல் பண்றீங்க அப்படின்றது தான் ஃப்ரெண்ட்ஸ் வச்சு நம்ம படிக்க முடியும். ஏன்னா ஃபியூச்சர் எக்ஸாம்ஸ் அப்படிங்கும்போது டைம் நெறைய கிடைக்குமா அப்படின்னா, ரெவென்யூல வந்து அதுவும் இல்லாம எல்லா இடத்துலயுமே அப்படின்னா மேக்ஸிமம் ரெவென்யூல கொஞ்சம் ஒர்க் லோட் அதிகம். ஸோ அதனால நான் சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ், டைம்ன்றது நீங்க மேனேஜ்மென்ட் அப்படின்றதுனால பண்ணா நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் நம்ம வந்து விஏஓல வந்து அது வந்து பீப்பிள்ஸ் நெறைய பார்க்குற மாதிரி இருக்கும். நம்ம டைரக்ட்டா கான்டாக்ட் பண்ற மாரியே இருக்கும். ஆனா, பட் இங்க நம்ம பார்த்தோம் அப்டின்னா, அந்த அளவுக்கு இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். ஏன் அப்ப நம்ம டோட்டலா வந்து ஆஃபீஸ்ல தான் இருப்போம். ஆஃபீஸ்ல இருக்க ஒர்க்ஸ் தான் பார்ப்போம். மேக்ஸிமம் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்டின்னா, இந்த மாரி அசஸ் தான் பண்ணுவோம். இப்ப ஏதாவது இந்த பில்லாம் பாஸ் ஆச்சு அப்டின்னா, அடுத்து நம்ம வந்து ம் ஹையர் அஃபிஷியல்ஸ்க்கு இந்த மாரிலாம் இருக்கு அப்டின்னு சொல்லி நம்ம இது பண்ணி ரிப்போர்ட் குடுக்குற மாதிரி நம்ம அசஸ் தான் பண்ணுவோமே தவிர, நம்ம வந்து மேக்ஸிமம் வந்து ரொம்ப விஏஓ அளவுக்கு பீப்பிள் கிட்ட கான்டாக்ட் இருக்காது. ஜஸ்ட் அவங்க அவங்க எதுக்காக வந்திருக்காங்கன்னு சொல்லி நம்ம வந்து இது பண்ணிட்டு ரெக்டிஃபை மட்டும் தான் நம்ம இது பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அது இந்த மாதிரி வந்து பில் பேஸ்ல வந்துச்சு அப்டின்னா, ஏன்னா விஏஓ நேச்சர் வேற, இது இந்த நேச்சர் வேற ஃப்ரெண்ட்ஸ். அதே மாரி ரெவென்யூ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதோட சீனியாரிட்டி வந்து நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டி வரும் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு. டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டி வரும். ஆனா அதோட ட்ரான்ஸ்ஃபர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து, நமக்கு வந்து ஆம்
மியூச்சுவல் ட்ரான்ஸ்ஃபரா தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு மியூச்சுவல் ட்ரான்ஸ்ஃபர் தான் இருக்கும். இப்ப நீங்க இங்கேருந்து ஒருத்தர் இடத்துக்கு நீங்க சேஞ்ச் ஆகணும் அப்டின்னா, அவங்க உங்க இடத்துக்கு வந்து வொர்க் பண்றதுக்கு அ வில்லிங்கா இருக்கணும். ஸோ, அந்த மாரி நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் வந்து மியூச்சுவல் ட்ரான்ஸ்ஃபரா தான் இருக்கும் ரெவென்யூ அப்டின்னு பார்க்கும்போது. ஸோ, ப்ரமோஷன் அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் அப்டின்றதுனால, அதனால தான் நீங்க சீக்கிரமா இங்க இதாயிருது. ஆனா, அதிலயுமே வந்து நமக்கு வந்து டிஸ்ட்ரிக்ட் வந்து நீங்க சப்போஸ் வொர்க் பண்ற டிஸ்ட்ரிக்ட் வந்து அதான் நீங்க நம்ம ஒர்க் பண்ற ஏரியான்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம மேக்ஸிமம் கலெக்டரேட் தான் ஒர்க் பண்றோம். ஸோ கலெக்டரேட் அப்படிங்கும்போது நீங்க மெயினான இடத்துல நீங்க ஒர்க் பண்ற மாரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்து அங்கேயுமே நமக்கு வந்து கிட்டத்தட்ட விஏஓ மாரி நல்ல ரெஸ்பெக்டபிள் ஜாப் தான். ஆனா வந்து விஏஓ அப்படிங்கும்போது நம்ம டைரக்ட்டா நெறைய நம்ம பார்த்து பேசுற மாரி இருக்கும். இது அந்த அளவுக்கு இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அந்த ஆஃபீஸ்ல தான் இருப்போம். நம்ம ஆஃபீஸ்க்கு வந்து இருக்கவங்க மட்டும் தான் இருக்கும். ஆனா அது ஃபீல்டு ஒர்க் அப்படிங்கும்போது நம்ம நெறைய பேர பார்க்குற மாதிரி இருக்கும். இது அந்த அளவுக்கு அப்படி கிடையாது. ஸோ அந்த ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும். அப்புறம் ஒர்க் லோடுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, மேக்ஸிமம் ரெவென்யூ அப்படின்றதுனால நமக்கு ஒர்க் லோட் வந்து கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் நான் சொன்ன டைமும் லேட் ஆகும் அப்படின்னு சொல்றது. ஸோ அதுதான் இந்த ஒர்க் நேச்சர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல ஜேஏ அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா இதுதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கொஞ்சம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.